சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, அப்பா உம்முடைய கரங்கள்ல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளாய் எங்களை கொண்டு வந்து அப்பா நீர் நிறுத்தி இருப்பது உம்முடைய அளவற்ற கிருபை. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரே குடும்பமாய் அப்பா ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா உம்முடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒன்று கூடி இருப்பது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் பரலோகமே. அப்பா ஸ்தோத்திரம். களி கூர்ந்து கொண்டிருப்பதற்காய் உம்மை நன்றியோடு நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலும் கர்த்தர் அப்பா உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களோடு கூட நீர் பேச வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தை ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அது ஜீவனுள்ள வார்த்தைப்பா, அது பலனுள்ள வார்த்தை ஆண்டவரே, உயிர்ப்பிக்கிற வார்த்தை அப்பா. அப்பா மரித்து 4 நாள் ஆன போதும் கர்த்தருடைய வார்த்தை லாசருவை உயிர்ப்பித்ததே சாமி. ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அதே போல ஆண்டவரே அப்பா உயிரற்று கிடக்கிற எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். அப்ப ஏற்பட்ட வார்த்தையை அனுப்பி எங்களோடு கூட பேசுங்கப்பா. உம்முடைய கருத்துல அர்ப்பணித்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 தீமோத்தேயு 1 12 வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 1 அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஆமேன், 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 ஆமேன். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஆமேன் சொல்லிரோமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆஹ் நம்ம உலகத்துல நம்மளுக்கு கடந்து வருகிற பாதைகள்ல வனாந்திரமான பாதைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வனாந்திரம் இல்ல, ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. யோபுவுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் நம்மளுக்கு நடந்துச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதுல இருந்து வெற்றியாய் நம்ம ஆண்டவரை ஜெயிக்க வச்சிருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பலர் நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் தாங்கிக் கொள்வதற்கு, அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தரை கூட இருந்து பலப்படுத்தி அவர்கள் இந்த வனாந்தர பாதையில கடந்து வருவதற்கு அவர் பலனா இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது 1 Corinthians 2:4, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஞானத்துல, நம்மளுடைய திறமையில இந்த காரியங்கள், இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், இது எல்லாவற்றையும் நம்ம கடக்க முடியாது. உண்மைதானே? அதனாலதானே சோர்ந்து போயிடுறோம். ஆனா தேவனுடைய பலன் நமக்குள்ள இருக்கும்போது எப்பேற்பட்ட பாடுகளா இருந்தாலும், உபத்திரவங்களா இருந்தாலும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தின்படியாய் நம்ம கடந்து போவோம். அதுதான் உறுதியாய் ஜெப நேரத்திலும் விசுவாசம் எங்களுக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்க ஆண்டவர் வைத்தார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்திருக்கிற, நீ நம்புறீல, நீ ரட்சிக்கப்பட்டீல, நீ ஏற்றுக்கொண்டீல, அவர் யாருன்னு தெரியுமா? நீ விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று உனக்கு தெரியுமா? நீ ஆராதிக்கிறீல, நீ அப்பான்னு கூப்பிடுறீல, என் ரட்சகரே தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறீல, இல்ல அவர் தான் நம்பி இருக்கிறேன்னு உதட்டுல சொல்றீல, அவர் இன்னார் என்று உன் இருதயத்துல நீ அறிந்திருக்கிறாயா? அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நீ அறிந்திருந்தால் என்ன காரியங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் என்ன பண்ண முடியும்? அதை மேற்கொள்ள முடியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். நான் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த கர்த்தர் யார் என்று எனக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியும். எனக்காக அவர் எதையெல்லாம் செய்திருக்கிறார் என்று தெரியும். எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியும். நம்மை ஒரு நிமிஷம் கூட கைவிடாதபடி நம்ம கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவன் எப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் நம்ம பக்கத்துல இருந்து சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன் மகளே. யோசித்து பாருங்க, வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லி நம்ம விசுவாசிக்கிறவங்க. ஆமென். அத்தனை வாக்குத்தத்தங்களும் நம்ம நினைக்க கூடாது ஆபிரகாமுக்கு தான், இது ஈசாக்குக்கு தான், இது யாக்கோபுக்கு அன்றைய நாட்கள்ல ஆண்டவர் எழுதியிருக்காரு
அன்றைய நாட்கள வாக்குத்தத்தம் அவர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. இது இன்றைய இப்ப இருக்கிற நமக்கு கிடையாது இல்ல. நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறதுதான் வாக்குத்தத்தம். அப்படி இல்ல. அனுதினமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மணி துளியும் எழுதப்பட்டிருக்க வாசிக்கிற நம்ம ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நமக்காக 2000க்கும் அதிகமான வாக்கு தத்தங்கள். ஏன்? நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்ம நன்றாய் வாழ்வதற்காக, நம்ம பரலோகத்துல போய் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவதற்காக எழுதப்பட்ட வாக்கு தத்தங்கள். இதை கொடுத்தது யாருங்க? நம்ம தகப்பன், பரம தகப்பன், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற அந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவனாகிய கர்த்தர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் இந்த வாக்குத்தத்தங்களை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் இருந்தால்தான் நம்மளுக்கு ஆசீர்வாதமே. நம்ம விசுவாசிக்கிறதுங்கிறது, நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை அறிக்கை செய்யணும்னா, கடந்த காலத்துல 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து என் தகப்பன் எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்ததினால இப்பொழுது இந்த நிகழ்காலத்துல நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து சொல்லுவோமா? கடந்த காலத்துல 2000 வருஷங்களுக்கு முன்பதாக என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்ததால் இப்பொழுது இந்த நிகழ்காலத்துல 2025 ஜூன் 30ஆம் தேதியில நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்கிறேன். ஆமென், ஆமென். சுகமுடையவளாய் இருக்கிறேன். நான் ஐஸ்வர்யமாய் இருக்கிறேன். நான் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். நான் சமாதானமாய் இருக்கிறேன். நான் நிம்மதியாய் இருக்கிறேன். நான் பலத்தோடு இருக்கிறேன். நான் மகிமையோடு இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் நன்றாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். மனசுக்குள்ள நினைக்கலாம், எங்க சிஸ்டர், எப்படி சிஸ்டர் நான் சொல்ல முடியும்? வீட்டுல அவ்வளவு பிரச்சனை இல்ல, வீட்டுல ஒரு சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, எங்களுக்கு எல்லாமே குறைவா இருக்கே. கடன் பிரச்சனை இருக்கு, குழந்தை இல்ல, எங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் இல்லாம போகுது, ஏதோ இருக்கிற என் வாழ்க்கை எப்படியோ போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன் குறைவை எல்லாம் நிறைவாக்கும்படியாக நான் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே சிலுவையில மரித்து உன் தேவைகள் எல்லாவற்றையும், உன் பலவீனம் எல்லாவற்றையும், உன் வியாதி எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டேன் மகளே. நீ விசுவாசித்த ஆமேன் சொன்னா போதும் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆமென். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எப்பவுமே சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஏதோ இருக்கிறேன், ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏதோ நம்ம ஏதோ வண்டி போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லும்போது ஆண்டவர் ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறாருல்ல. சொல்லணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் கர்த்தரால், என் கர்த்தரால், என் தகப்பனால். ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும், இன்னார் என்று தெரியும். அவர் அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம் என்றால் நம்மளுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வராது இல்ல. நம்மளுக்கு சோகமான, நம்மளுக்கு நம்மளை பலவீனப்படுத்துகிற, நம்மளை ரொம்ப அப்படி கீழே தள்ளுற வார்த்தைகள் நம்மளுக்கு வரவே வராது. நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவளாய், சுகம் பெற்றவளாய், நான் குறைவுள்ளவள் அல்ல, நான் நிறைவானவளாய் இல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட நம்ம சொல்லணும், அறிக்கை செய்யணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு காரியமா இன்றைய நாட்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா கடைசி நாட்கள் ஆண்டவர் வரும்பொழுது, மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் இல்லாததுனாலதான் அநேகர் கீழே விழுந்துறோம்ல. நம்ம புலம்புறோம், நம்ம தவிக்கிறோம்னாவே அங்க விசுவாசம் குறைவு ஏற்படுது. சாத்தான் இந்த கடைசி நாட்கள்ல எல்லாரையும் பாதிக்கிற காரியம் எதுன்னா இந்த விசுவாசத்துலதான் கை வைப்பான். ஆண்டவர் நம்புறீல, இன்னார் என்று அறிந்திருக்கிறீல, அவர் என்ன செஞ்சாரு? அவர் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி உனக்கு என்ன அவன் நன்மையை கொடுத்தாரு? எல்லாமே அப்படியே தானே இருக்கு, இல்ல ஒரு மாற்றமே இல்லையே, வச்ச பொருள் வச்ச இடத்துல அப்படியே இருக்கே இல்ல. ஒரு புதுசா ஒன்னும் உள்ள வந்த மாதிரி இல்ல, என்ன ஒண்ணு நடந்த மாதிரியும் இல்ல. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தையும் காணாமே. கண்டிப்பா நம்மள விசுவாசத்தை பலவீனப்படுத்தும்படியாக அவன் காதுல ஓதிட்டே தான் இருப்பான். ஆனா நம்ம சொல்லணும் அந்த நேரத்துல, அப்பாலே போ சாத்தானே, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஏன்னா எனக்கு இந்த பாடு கஷ்டம் எவ்வளவு வந்தாலும் என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் என் அப்பா.
அப்படிப்பட்ட தகப்பனை நான் ஆராதிக்கல. என் ராஜா அவர் வல்லமையுள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்ன்னு நம்ம அந்த இடத்துல நம்ம அறிக்கை செய்யணும். அதுதான் ஆண்டவர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மார்க்ல ஒரு சம்பவம் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த சம்பவத்தை பார்க்கும்போது சீஷர்கள் எல்லாரும் தான் இருக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு வாலிபனுடைய தகப்பன் வராரு. ஆண்டவரே என்னுடைய மகனை காப்பாத்துங்க, பிசாசு பிடிச்சி சின்ன வயசுல இருந்து அவன் கஷ்டப்படுறான், தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளுது, உங்க சீஷர்கள்ட்ட கொண்டு வந்தேன், அவங்கனால கூடாம போச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படின் போது ஆண்டவர் அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எது வரைக்கும் உங்கள்ட்ட பொறுமையா இருப்பேன் இல்ல. எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் வந்து சொல்லி கொடுக்கிறாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்ப. நீ விசுவாசம் தான் மெயின்ன்றத ஆண்டவர் வந்து சீஷர்களுக்கு எவ்வளவு சொல்லியிருப்பார், எவ்வளவு கற்றுக் கொடுத்திருப்பார். ஆனா அவங்களால அது முடியல. உடனே தகப்பனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் கற்றுக் கொடுக்கிறார். அதை உடனே அவர் கேட்ச் பண்ணிட்டு சொல்றாரு, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் எனக்குள்ள இத்தினோட ஒட்டி இருக்குல்ல என்னுடைய அவிசுவாசம், இது நீங்கும்படி செய்யுங்கன்னு சொல்லி கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிற காரியமும் அதுதான். இந்த நாள் முழுவதும் நம்ம இந்த 52 நாள் ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபிக்கக்கூடிய காரியம் விசுவாசத்தோடு, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். அநேக நேரத்துல இந்த அவிசுவாசத்தினால நம்ம பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறோம், ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறது. இதை நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். ஏன்னா ஆண்டவரே சொல்லுவாரு பேதுருட்ட, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். உண்மையாவே ஆண்டவர் நமக்காக பிதாவினிடத்துல அவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஆண்டவரே ஏன் பிள்ளைங்க, ஏன் பிள்ளைங்க ஏதோ விசுவாசம் குறைஞ்சு போய் அவங்க அப்படி பேசுறாங்க, புலம்பிடுறாங்க, முறுமுறுத்துடுறாங்க, அவங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. அந்த விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு காத்து கொள்ளுங்க பிதாவேன்னு சொல்லி நமக்காக அவர் அவர் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறதுனால தான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். உண்மை அதுதான் இல்ல. அப்பேற்பட்ட விசுவாசம் இந்த உலக மனிதர்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம், ஆனால் பரலோகம் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் தான் பார்க்குது. நம்மளுடைய எதிர்காலத்துல நம்ம எப்படி இருப்போம், எப்படிப்பட்டவர்களாய், நம்ம யுத்த வீராங்கனைகளாய் வீரர்களாய் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம பரலோகத்துக்கு வருவோங்கிற மாதிரி தான் நம்மளை பாக்குறாங்க இல்ல. நான் ஒரு கூட ஒரு 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 வசனம் அனுப்பிச்சிருந்தேன்ல, ஒரு சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து, அதுல அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு அப்படி ஒரு ஒரு சந்தோஷம் இல்ல. ஒரு குட்டி பையன் ஒரு சூட்கேஸை தூக்கிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நிக்கிறான். ஆப்போசிட்ல பார்த்து அந்த கண்ணாடியில இந்த பிம்பம் எப்படி தெரியுது, அவன் கோட் ஷர்ட் போட்டு பெரிய ஆளா அப்படி வசதியா பயங்கரமா நிக்கிற மாதிரி தெரியுது இல்ல. அப்படித்தான் பரலோகம் நம்மளை பார்க்கும். உண்மை அதுதான். நம்ம நம்ம இப்ப நினைக்கிறோம், நான் சாதாரணமானவளா நிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, எந்த காரியமும் எனக்கு கிடையாது இல்ல, நான் நிர்கதியா நிக்கிறேன், எனக்கு பலவீனமா நிக்கிறேன், நான் வியாதியா நிக்கிறேன். ஆனா பரலோகம் பார்க்கிறது நம்மள அப்படி பயங்கரமா ஒரு வெண்ணாடை தரித்தவர்களாய், நம்மள வந்து ஒரு மகிமையின் கிரீடத்தை அணிந்தவர்களாய் இல்ல, ஒரு வல்லமையுள்ள பிள்ளைகளாய், வல்லமையுள்ள தீர்க்க தரிசிகளாய், அப்படித்தான் பரலோகம் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்குது. ஆமென். இனி நடக்க போவதை நடக்கும் என்று நினைத்து விசுவாசிப்பது, நடக்க வாய்ப்பே இல்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் தான் நம்ம விசுவாசித்து இருக்கிற தேவன். ஆமென். இனி நடக்க வாய்ப்பில்லை ஆண்டவரே, இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் ஆண்டவர் தான் இல்ல. நிச்சயம் நடக்கும். அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்ப தேவன் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தத்தின்படி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், சுகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை செய்வது விசுவாசம். என்னதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. என்ன நான் இப்படி ஒரு 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 வாழ்க்கை நான் வாழ்வேனான்ட்டு, அது எல்லா வாழ்க்கையும் எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார், நான் வாழ போகிறேன் என்று நினைப்பது விசுவாசம். நிச்சயமாய் தேவன் நம்மளுக்கு செய்வார் என்று. அப்ப நீங்க வந்து சொல்லலாம், இதுல ஒண்ணுமே இல்லையே, உங்கள்ட்ட என்ன எந்த ஆசீர்வாதமே இல்லையே, இல்ல எந்த ஒரு காரியமே இல்லையே, உங்க வாழ்க்கையில எந்த ஒரு இந்த பிரச்சனை இன்னும் மாறாம இருக்கே அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நம்ம சொல்லுவோம்ல, இல்ல இல்ல, பிரச்சனை இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த பிரச்சனைய ஆண்டவர் நிச்சயம் மாற்றி போடுவார். என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டிய தடையாய் இருக்கிற ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி நம்ம ஆவலோடு காத்திருப்பது நம்பிக்கை. ஆமென். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது.
நான் இருக்கிறேன் இருக்கிறேன் சந்தோஷமாய் நிம்மதியாய் ஆண்டவர் எனக்கு வீடு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு கார் கொடுத்திருக்கிறார், எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவா இருக்கிறேன், நிறைவா இருக்கிறேன் சொல்லிட்டே இருப்பது விசுவாசம். அப்ப அந்த வராம இருக்கிற ஒரு சில காரியங்கள் வந்து அவங்க கேட்பாங்கல்ல, கேட்கும்போது இல்ல இல்ல அது நிச்சயமாய் வந்து என்னைய சேரும் நீங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அது நம்பிக்கை. அது மட்டும் இல்ல, என் தேவன் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நடந்தாலும் நடக்கலைனாலும் அவர் மேல் இருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்கு குறையவே குறையாதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்களேன். இதுதான் அன்பு, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு. அதனாலதான் பவுல் இதை புரிந்து கொண்டு அழகா சொல்றாருல, 1 கொரிந்தியர்ல விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. அழகா ஆர்டர் வைஸ் சொல்றார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஆமென் ஆமென். அதுதாங்க அன்பு. ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த அன்பை தான் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வச்சிருக்கிறோமான்னு எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் அதுக்காக நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற தேவன் அல்ல, நிச்சயம் கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்றோமா, ஆண்டவரே நீங்க இந்த காரியத்தை செய்தாலும் செய்யலைனாலும் உங்க மேல இருக்கிற அன்பு குறையாதுப்பா. இதைத்தான் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். பிரதான கற்பனை, ராஜரீக பிரமாணம். ஆமே. அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். கர்த்தர் செய்வார் என்று இந்த அன்பு என்ன பண்ணும்? விசுவாசிக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம தானியேல் புத்தகத்துல நம்ம பாக்குறோம். அழகாய் அந்த தானியேல் 3 அதிகாரம் 16 to 18 வரைக்கும் அவங்க எரிகிற அக்கினி சூளையில போடுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சொல்றாங்க, ராஜாவை பார்த்து சொல்றாங்க, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம்ப்பா. ஏன்னா நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது விசுவாசம். நிச்சயமாய் அவர் தப்புவிப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிப்பார். அடுத்து அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். என்ன சொல்றாங்க? இனி விடுவிப்பார். இது நம்பிக்கை. அல்லேலூயா. விடுவிக்காமல் போனாலும் நாங்களும் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்ன? அன்பு. ஆமே. இந்த ஒரே காரியத்துல வசனத்துல இந்த மூன்றுமே வருது பாருங்களேன். இந்த சொன்னாங்க பாருங்களேன், விடுவிக்காமல் போனாலும் உம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்ய மாட்டோம். இந்த அன்பு தாங்க ஆண்டவர் அங்க அசைய பண்ணி இறங்கியே வர வச்சது. 3 பேர் இருந்த அந்த அக்கினி சூளைக்குள்ள 4வது நபராய் மனுஷகுமாரன் இறங்கி வந்ததற்கான காரணமே இந்த அன்பான, இந்த அன்பை வெளிப்படுத்தின காரியம்தான். ஆமென் ஆமென். இந்த மூன்றுமே இருக்கு. நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு செய்வார். இனி வரக்கூடியது வரும். இனி வந்தாலும் வராட்டியோ நான் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை விட மாட்டேன், விசுவாசத்தை விட மாட்டேன். அவர் எனக்கு செய்ய நினைத்ததை ஏற்ற நேரத்துல நிச்சயம் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நம்மள்ட்ட ஒவ்வொருத்தட்டையும் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற காரியம். யாக்கோபு சொல்லுவாரு, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. நம்ம வெறும் வாயில மட்டும் ஆண்டவரே உங்களை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நீங்க செஞ்சிருவீங்கப்பா, நீங்க பண்ணிருவீங்கப்பா, நீங்க நிச்சயமா நான் நல்லா இருக்கேன்ப்பா, என்னை இப்படி வைத்திருப்பதற்காய் நன்றி. நம்ம அந்த காரியத்தை நினைத்து நான் எப்பவுமே சொல்லி இமேஜின் பண்ணுங்க. உங்க காரியங்கள் வர வேண்டிய காரியங்கள் நன்மைகள் வராம இருக்கா, அந்த காரியம் அந்த மாதிரி இமேஜின் பண்ணி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அது அப்படியே ஒரு வீடு வேணும் நம்ம ப்ரே பண்றோமா, ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரி என்னென்ன நீங்க ஆசைப்படுறீங்களோ அப்படியே அது உண்மையாவே நான் அப்படி ஜெபம் பண்ண காரியங்கள் அத்தனையுமே நடந்து கொண்டு இருக்கிறது. எது நடக்கலையோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையாகட்டும் எதுவா இருக்கட்டும், பிள்ளைகள் நல்ல சந்தோஷமா வாழ்ற மாதிரி, நம்மளுக்கு பிள்ளைகள் உயர்வான இடத்துல இருக்கிற மாதிரி, நம்ம உயர்வாய் ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிற மாதிரி, நம்ம வல்லமையான தீர்க்கதரிசிகளாய் ஆண்டவர் ஆவிக்குரிய காரியத்துல பயன்படுத்தி கொண்டு இருக்கிற மாதிரி அப்படி இமேஜின் பண்ணியே ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்களேன். உண்மையாவே நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பெரிய கூட்டங்கள்ல மைக்க பிடிச்சு ஆமா பாட்டு பாடுற மாதிரி, மெசேஜ் கொடுக்குற மாதிரி நான் அப்படியே தான் இமேஜின் பண்ணுவேன். ஆண்டவரே உங்களுக்காக நான் பயன்படணும், உங்களுக்காக அநேக ஆயிரங்களுக்கு போய் சொல்லணும், பாட்டு போகணும் தைரியமாய். என்னன்னா எனக்கு வந்து ஸ்டேஜ்னாவே முன்னாடி வந்து ரொம்ப பயம் இருக்கும். பேச முடியாது, தயக்கம் இருக்கும். ஏதாவது தப்பா பேசிருவோமோ, திக்கிருவோமோ, சிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற வந்து உண்மையாவே லவ் பேக் ஸ்டேஜ் தான். எப்பயுமே வந்து நான் முன்னாடி வந்து நின்று பேசுறதுக்கு, சாட்சி சொல்றது கூட சர்ச்சில் என்ன இப்போ வரைக்கும் 2019 வரைக்குமே
சர்ச்சில் சாட்சி சொல்வதற்கு அத்தனை தயக்கம், வெட்கம். ஆனா என்னுடைய நான் ஆண்டவர்ட்ட கேட்ட காரியங்கள், இமேஜின் பண்ணி நான் ப்ரே பண்ண காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கூட்டத்துல பேசுற மாதிரி. ஆண்டவரே நிச்சயமா என்னை பேச வைப்பீங்க, நிச்சயமா என்னை பாட வைப்பீங்க, என்னை ஆராதிக்க வைப்பீங்க, உங்க நாமத்தை துதிக்க வைப்பீங்க, அப்படியே இமேஜின் பண்ணது. எப்படி அந்த விசுவாசத்தை தேவன் அங்கீகரித்து உண்மையாவே ஆண்டவர் வந்து இப்ப எப்படி எப்படிலாம் நான் வந்து நினைத்து இந்த காரியத்திற்காக நான் ஜெபித்தனோ, ஆண்டவர்ட்ட ஆசைப்பட்டு கேட்டனோ, அது நிச்சயமா செய்வீங்கப்பா நம்பினனோ, அத்தனையுமே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் ஒரு குறைவில்லாமல் நடத்தி வருகிறார். அதை வந்து ஆண்டவர் ஆமோதித்து ஆம் என்று சொன்னார். ஆமே. அதனாலதான் ஆண்டவர் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியங்க, உண்மையா. அதனால ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தத நான் சொல்றேன். உண்மை அதுதான். ஒரு ஒரு பெர்சன்டேஜ் கூட ஆண்டவரை வந்து சந்தேகப்படாம, என் அப்பா என் அப்பா என்னை வாழ வைப்பாங்க, என்னை நிச்சயமா வாழ வைப்பாங்க. நான் சந்தோஷமாய் குடும்பமாய் ஒரு குறைவில்லாம கடன் இல்லாம இல்ல எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நான் இருப்பேன். குழந்தையோடு நான் வாழ்வேன். என்னோட பிள்ளையோட எதிர்காலம் ஆசீர்வாதமாய் பூத்து குலுங்கும். நிச்சயமாய் என் தகப்பன் செய்வார். அது இமேஜின் பண்ணிட்டே இருங்களேன். இமேஜின் பண்ணி 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 நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்களேன். நடக்கும். நிச்சயமாய் நடக்கும். இதுதான் கிரியை. அந்த கிரியையிலையும் நம்ம காண்பிக்கணும். என் அப்பா நம்ம வாயில சொன்னா மட்டும் பத்தாது, கிரியையில காண்பிக்கணும். என் தகப்பன் செய்வார்னா செய்வாரு. வேற யாராவது வந்து உங்கள்ட்ட பேசும்போது அதை வந்து நீங்க அப்படியே அப்போஸ் பண்ணி இல்லைங்க, என்னுடைய ஆண்டவர் கண்டிப்பா என்னை கைவிட மாட்டார் சொல்லுங்க. ஆண்டவரே நம்மளை ரட்சிப்பதற்கு அவர் கிரியையில அங்க சிலுவையில காண்பித்தார்ல. அத்தனை பாடு, அத்தனை வேதனை, அத்தனை கஷ்டங்களை அவர் கிரியையில் அவர் காண்பித்ததுனாலதான் இங்க அன்பு வெளிப்பட்டு நம்மளுக்கு ரட்சிப்பு வந்தது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுதான். உண்மைதான் இல்ல. கிரியையிலையும் காண்பிக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. சும்மா வாயில மட்டும் நீ சொல்லாத, நீ உன்னுடைய செயல்ல காண்பி. நான் யாரு, நீ விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று உன் செயல்ல காண்பி மகளேங்கிறார். ஆமே. ஏன் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறது இல்ல? ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படுவதில்ல? ஏன் ஆண்டவர் அமைதியா சில நேரத்துல இருக்கிறாரு? சில நேரம் கர்த்தருடைய வேலை வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாய் நம்ம இருக்கணும். நம்மளுக்கு ஒரு நீடிய பொறுமையை கொடுக்கணும். அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக ஆண்டவர் நம்மளை காத்திருக்க செய்கிறார். சில நேரத்துல ஏன் நம்மளுக்கு எல்லாம் தாமதம் ஆகுதுன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவிசுவாசம் தான். அதான் மார்க்ல பார்க்கிறோம். மார்க் 6ஆம் அதிகாரத்துல அங்கேயே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கியதை அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த சொந்த ஊருக்கு வந்து தேவாலயத்துல உபதேசம் பண்ண தொடங்குறாரு. அவர் அங்க பேசுகிற பேச்சை கேட்டு அநேகர் வந்து திகைத்து போய் நிக்கிறாங்க. நின்னு, இவர் தச்சன் அல்லவா, இவர் மரியாள் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவருடைய சகோதரர்கள் எல்லாரும் நம்ம இடத்துல தானே இருக்கிறாங்க, கண்ணு முன்னாடி தானே இருக்கிறாங்க. ஆனா இவர் வந்து எப்படி இப்படி இவ்வளவு ஞானமா, இவ்வளவு அறிவா, இவ்வளோ அழகாய் பேசுறாரு, தேவ ராஜ்யங்களை குறித்த வார்த்தைகளை இவ்வளவு அழகாய் சொல்றாருன்னு சொல்லி அவரை குறித்து இடரில் அடைந்தார்களே தவிர ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. அவர்தான் மேசியா என்று இப்ப வரைக்கும் யூதர்கள் நம்ப மாட்டாங்க. இப்போ வரைக்கும் மேசியா வருவாருன்னு காத்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஜனங்கள் அன்றைய நாட்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான். அவிசுவாசம் அற்புதங்களை தடுக்கும். அவிசுவாசம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் கிரியை செய்யவே முடியாது. வேற அற்புதமும் செய்யக்கூடாமல் போயிட்டு நீங்க ஒரு வார்த்தை என்ன ஆண்டவரே சலிச்சுட்டு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு வைங்களேன், இன்னொருத்தவங்க யாராவது கேட்கும் பொழுதும் எங்கெங்க நான் ஜெபம் பண்றேன் நடக்குது. நம்ம வார்த்தையிலே அப்படி சொல்லும்போது நம்ம கிரியையில நம்ம அதை காண்பிக்கலைன்னா ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுவார்ல. நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும், அப்படியே ஸ்டாப் ஆயிடும். வர்றது வராம நம்ம தான் அடுத்து இன்னும் நம்ம வந்து ரொம்ப அழுது நம்ம இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். என்ன ஆண்டவரே வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது. ஒரு ஒரு 10 நாள் நம்ம பயங்கர உற்சாகமா ஜெபம் பண்ணுவோம். உண்மைதானே? ஆண்டவரே கொடுங்க கொடுங்க கொடுங்க, நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், நீங்க கொடுப்பீங்க கொடுப்பீங்க கொடுப்பீங்கன்னு. அடுத்து வரலைன்னா அடுத்து ஒரு 5 நாள் ஜெபம் பண்ண, எங்கப்பா ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, கொடுக்கவே மாட்டீங்க ஆண்டவரே. அடுத்து ஒரு 5 நாள் கழிச்சு நம்ம என்ன செய்வோம்? எங்க ஆண்டவரே நீங்க கொடுக்குறீங்க, போங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறதே நம்ம என்ன பண்ணிடுறோம்? விட்டுடுறோம். அது அவ்வளவுதான் நம்மளுடைய விசுவாசம். இதான் சொல்றது, மனுஷனுடைய ஞானத்துல நீ விசுவாசத்தோடு இருக்க முடியாது. நீ இவ்வளவு நாள் நான் விசுவாசத்தோடு அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம ஜெபித்து பார்க்கலாம், இது மனுஷன் ஞானம் அல்ல.
தேவனுடைய பலம். ஆமே. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு கொடுக்கணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு. ஆவியானவரிடத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே, என் தேவன் விரும்பும் விசுவாசத்தை இந்த அளவுக்கு நான் விசுவாசிச்சா எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். என் தேவன் அதை அங்கீகரிப்பார். அந்த அளவுக்கு எனக்கு விசுவாசத்தை கொடுங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் அப்படிப்பட்டதா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோம்ல, ஜெபிக்கிறோம், நிறைய காரியங்களை கேட்கிறோம். கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவரே நீங்க கொடுத்துட்டீங்க நம்ம விசுவாசிச்சு நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம்ல, அந்த ஸ்தோத்திரங்கள் பலமுள்ளதா இருக்கணும். எப்படிப்பட்ட பலம்? தேவ பலமுள்ளதா இருக்கணும். ஆவியில நிரம்பி நம்ம ஜெபித்து ஆவியானவற்றிலிருந்து அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு, அப்பா எனக்கு நீங்க விரும்புற அளவுக்கு விசுவாசத்தை கட்டளையிடுங்க, என் ஜெபத்திற்கு பதில் கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த அவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கும்படி செய்யுங்க. ஏன்னா அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் விசுவாசத்தை முடிக்கிறவர். ஆமே. அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும். எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறோமா இருக்கிறார். எப்படி துவக்குறார்னா அவருடைய வார்த்தையின் மூலமாய். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது நமக்குள்ளே கிரியை செய்து வளர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இது இந்த மார்க் 6 அதிகாரத்துல 2 வசனத்துல வரும். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அந்த விசுவாசத்தை ஜனங்கள் மத்தியில துவக்குவதற்கு ஆரம்பிக்கிறார். போய் நின்னு உபதேசம் எங்க போனாலும் ஆண்டவர் அதைத்தாங்க எதிர்பார்க்கிறாரு. எங்க சுகப்படுத்தினாலும் உனக்கு விசுவாசம் இருக்கா, நான் செய்வேன் நம்புறியா, அப்ப அப்படியே ஆகட்டும் இல்ல. அதுதான் நம்ம படிக்கிறோம் பார்க்கிறோம் எல்லாமே. துவக்குவதற்கு ஆரம்பிக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் அவர் பேசின வார்த்தைகள்ல கவனம் செலுத்தல. யோசித்து பாருங்க, எத்தனை பேர் உண்மையை சொல்லுங்களேன். நீங்க ஜெபத்துக்கு வந்தாலும் சரி, சர்ச்சில் நீங்க போய் உட்கார்ந்தாலும் சரி, எத்தனை பேர் அந்த வார்த்தையை முழுமையா அப்படி கேட்ச் பண்ணிட்டு போறீங்க? எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. இல்ல, நம்ம போய் உட்கார்ந்த உடனே எண்ணங்கள் எங்கெங்கெல்லாம் அலப்பாயுது. இது ஏன் இந்த ஃபேன் ஓடல, இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு, பாஸ்டர் எந்த டைத்துக்கு முடிப்பாரு, இல்ல இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமைச்சிட்டு வந்திருக்கோம், இப்பயுமே ஐயோ எப்போ சிஸ்டர் முடிப்பாங்க, எப்போ நம்ம போய் அடுத்து சமைக்கணும், பிள்ளைய அனுப்பணும், அடுத்து நம்ம கிளம்பணும், நம்ம வேலையை பார்க்கணும், கணவருக்கு அது கேட்பாரு, டீயை கேட்பாரு, காப்பியை கேட்பாரு, இன்னைக்கு என்ன சமைக்கலாம், இல்ல நம்ம எங்க போகலாம், எத்தனை சிந்தனைகள். இல்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா, ஐயோ அத்தைக்கு மாமாக்கு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கே, கரண்ட் பில் கட்டணுமே, ஸ்கூலுக்கு பிள்ளைகளை நம்ம காலேஜுக்கெல்லாம் அனுப்பி ஃபீஸ் கட்டணுமே, எத்தனை காரியங்கள். இல்ல பால் வந்திருக்கும், நேரம் என்ன பண்றதுன்னு தெரியல, மனசு அப்படியே அலைப்பாயுது. இல்ல அதே மாதிரி தான் அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. இப்படி அலைப்பாய்கிற மனசு இருக்கும்போது எப்படி இந்த வார்த்தை உள்ள போகும்? யோசித்து பாருங்க. நம்ம பிரேயருக்கு உட்காரும் பொழுதே நம்ம இத்தனை காரியங்கள், பல யோசனைகள். அதனால தான் அன்று சொல்ல, நீ காலியான பாத்திரமா உட்காரு. நீயே ஆல்ரெடி அப்படி ஃபுல்லா உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய காரியம், உன்னுடைய நினைவுகள், இது அத்தனையும் மனசுல வச்சுக்கிட்டு உட்காந்தீங்கன்னா எப்படி நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணுவ? தேவ சமூகத்துக்கு வரும்போது நீங்க காலியான பாத்திரமாயாம், ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்து நான் தூக்கி போட்டுட்டு என் தேவனுடைய சமூகத்துல நான் எம்டி வெசலா உட்கார்றேன்ப்பா, நீங்க நிரப்புங்க. ஏன்னா ஆண்டவர் நிரப்புறது முக்காவாசி நிரப்ப மாட்டாருங்க, காவாசி அரைவாசி எல்லாம் கிடையாது. அவர் நிரம்பி வழிகிற வரைக்கும் நிரப்பிட்டே இருப்பார். ஆமென். அவருடைய பிரசன்னம் அப்பேற்பட்ட பிரசன்னம், இதை உணர்ந்து நான் சொல்றேன். நிரம்பி வழிகிற வரைக்கும் அவருடைய பிரசன்னத்தை நம்மனால அப்படியே அப்பா போதும்பா போதும்பான்ற வரைக்கும் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அப்பேற்பட்ட தேவன். அதனாலதான் நம்ம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளணும். அதே மாதிரிதான் ஆசீர்வாதங்களையும் நீங்க விசுவாசிச்சு மட்டும் பாருங்களேன். என் தகப்பன் எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறாரு அப்படின்னு விசுவாசம் மட்டும் நீங்க சொல்லி பாருங்க, கிரியையில காண்பீங்க. நீங்களே போது ஆண்டவரே, என்னால முடியல, எனக்கு இவ்ளோ ஆசீர்வாதங்களா, இவ்ளோ மகிமையா, இவ்ளோ வல்லமையா, இல்ல நம்மளே போதுன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மளை இடம் கொள்ளாமல் போக மட்டும். இந்த வார்த்தையெல்லாம் போய் நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமாய் நிச்சயமாய் இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவருடைய ஆசீர்வாதம் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கும். ஆமென். அதற்கு முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், வார்த்தை உள்ள போகணும். உள்ள போறதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். அந்த இடம் கொடுத்து உள்ள போய் அந்த வார்த்தை கிரியை செய்தாதான் நீங்க விசுவாசத்துல வளர முடியும். இந்த விசுவாசத்தை துவக்கவே முடியும். துவக்குவதற்கு இடமே கொடுக்கலைன்னா எப்படி விசுவாசம் வளரும்? இல்ல
அவருடைய வார்த்தையை உற்சாகமாய் கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் போதுதான் விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். அப்பதான் நம்மில் விசுவாசத்தை அவர் காண்பார், அற்புதங்கள் நடக்கும். ஆமென், ஆமென். அவிசுவாசம் அற்புதத்தை தடுக்குது. ஆமென். அடுத்த ஒரு காரியம் பாருங்க. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட பார்வையில பாக்குறாங்க அப்படின்னா, மரியாளின் குமாரனா தான் பாக்குறாங்க இல்ல, தச்சனாய் பாக்குறாங்க. அவரை மரியாளின் குமாரனாய், யோசேப்பின் குமாரனாய் பார்க்கிற ஒரு இடத்துல தேவனால் அற்புதம் செய்யவே முடியாது. இங்க அவருடைய கண்கள் எல்லாமே உலக மயக்கத்துல அப்படிதான் இருக்கு. உலக பிரகாரமாய் பாக்குறாங்க. இவர் யார் என்பது மறைக்கப்பட்டிருந்தது. அதனாலதான் அவர் பேசிய வார்த்தைகள் அவர்களுக்குள்ள போகல. உண்மை அதுதான். இப்ப நம்ம பேசும் பொழுது நம்ம சபையில பாஸ்டர் இவர் சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு தெரியும். நம்மள்ட்ட தான் வந்து நம்ம கூட தான் இருந்திருக்கிறாரு இல்ல. ஆமா, அந்த மாதிரி நம்ம சில நேரத்துல இப்ப அநேகர் வந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க உட்காரும் போது அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியாதா? இவங்களாம் நம்மளுக்கு சொல்றாங்க, இவங்க அம்மா பத்தி தெரியுமே, இவங்க அப்பா பத்தி தெரியுமே, இவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியுமே, ஆனா எப்படி இதெல்லாம் பேசுறாங்க? இந்த தாட் நம்மளுக்குள்ள வந்து அந்த காரியம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்மளுக்கு எப்படி வார்த்தை உள்ள போய் வேலை செய்யும் இல்ல. இந்த அவிசுவாச எண்ணங்கள் அவரை மரியாளின் குமாரனா இன்னைக்கு அநேகர் அப்படிதான் பாக்குறாங்க. வெறும் மரியாள் தாங்க பயங்கரமான வல்லமை படைச்சோம். அவருக்கே வந்து கடவுள் குழந்தையா பிறக்கும்போது மரியாள் தாங்க பெரிய சூப்பர். எப்படி வந்து சாத்தான் கண்களை குருடாக்கி வச்சிருக்கான் பாருங்க. தேவனுடைய சிருஷ்டி மரியாள். எல்லாருமே எல்லாருமே அவரால் படைக்கப்பட்டவங்க. அவங்களும் ஆண்டவர்ட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள 120 பேர் கூட உட்கார்ந்து நான் வந்து கடவுளுடைய அம்மா, அதனால எனக்கு அந்த அபிஷேகம் கிடைச்சு ஞானஸ்தானம் வாங்கினா பரலோகன்றதெல்லாம் கிடையாது, எனக்கு ஸ்பெஷல் இடம் இருக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்களும் போய் உட்கார்ந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க, வல்லமையை பெற்றுக்கொண்டாங்க. எல்லாருக்கும் ஒரே நீதிதான். எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகள், கடவுள் அல்ல. மரியாளின் மகனாய் பார்க்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்காது. நீங்க பாத்தீங்கன்னா வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த பந்திமை குருடன் கூட, ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் குமாரனே கூப்பிடுறாரு. அவர் யார் என்று அறிந்திருந்தான். அறிந்து கூப்பிட்டான்ல, அற்புதம் நடந்தது. அவர் இன்னார் என்று அறிந்து உணர்ந்து அவர் எப்படிப்பட்டவர், அவர் ஒருவரால் தான் நமக்கு விடுதலை என்று விசுவாசத்தோடு கூப்பிடும் போதுதான் தேவன் நிற்கிறார். நம்மளுடைய சத்தத்துக்கு கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறார். ஆமே. மரியாலே சொன்னாங்கல்ல, அவர் என்ன சொல்றாரோ, ஏன்னா அவர் தாங்க தெய்வம். அவர் தான் தெய்வம். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. அவங்களே கட்டளை கொடுத்துட்டாங்க. அவங்களை கனப்படுத்தணுமே தவிர, அவ்வளவு பரிசுத்தமான ஒரு ஸ்திரீ கர்த்தரே இறங்கி வந்து பிறப்பதற்கு ஆண்டவர் ஒரு கிருபை செய்திருக்கிற கிருபை பெற்றவள். அதுதான் கிருபை பெற்றவள். தேவனே வந்து இறங்கி பிறப்பதற்கு அவங்களை கனப்படுத்தணும், அவர்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும், அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும், பரிசுத்தத்தை, தாழ்மையை, இல்ல கீழ்ப்படிதலை, இது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளணுமே தவிர அவர்களை கடவுளாக்க கூடாது. அப்படிப்பட்டவர்களாய் நினைப்பவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய முடியாது. ஆமென். மரியாளின் குமாரனாய் பார்க்கிற இடத்துல அற்புதம் எதுவும் ஆண்டவர் செய்யல. அவரை தேவ குமாரனாய் பார்த்த இடத்துல மட்டும்தான் அற்புதம் செய்தார். ஏன்னா அவர் வல்லமையுள்ள கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒருவரே வழி, அவர் ஒருவரே சத்தியம், அவர் ஒருவரே ஜீவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. சர்வ சிருஷ்டிகர் அவர், எல்ஷடாய். விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆகாரமே விசுவாசம் தான். அதுதான் நம்மை திடப்படுத்தும். முச்செடிக்கு யாரும் வேலி போடுறது இல்ல, தண்ணி ஊற்றுறது இல்ல. கனி கொடுக்கும் மரத்துக்கு தான் வேலி அவசியம், தண்ணீர் அவசியம். நம்ம முச்செடியா இருக்கிறோமா, இல்ல கனி கொடுக்கும் மரமா இருக்கிறோமா? அப்ப நம்மளுக்கு தண்ணீர் ஊற்றப்படணும், அனுதினமும் ஊற்றப்படணும், அனுதினமும் பாதுகாக்கப்படணும், களை எடுக்கணும். நம்ம எல்லாரும் கனி கொடுக்கும் தெய்வ பிள்ளைகள். ஆமே. விசுவாசத்தை துவக்கதான் வார்த்தை நம்மளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. பவுல் சொல்லுவாரு ஒரு அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல, அதுல ஒரு காரியம் நடக்கும் லீஸ்திராவுல. ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் விளங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் எப்பவுமே வந்து ரொம்ப நேரம் பேசும். நானே நினைப்பேன், ஆஹ்
அவளே ரொம்ப நேரம் பேசுறாரு. நான் வந்து முன்னாடிலாம் எப்படி இவங்க ஊழியக்காரங்களாம் 1 மணி நேரம், அப்பா சான்ஸே இல்ல ஆண்டவரே அப்படிலாம் நினைச்சிருக்கேன். 1 மணி நேரம் எப்படிப்பா இப்படிலாம் மெசேஜ் கொடுக்குறாங்க, அதுவும் சலிக்காம. தண்ணி குடிக்க மாட்டாங்க சில பேர், எதுவுமே வேணான்னு போயிட்டு அவ்வளோ நேரம் எப்படி நிக்கிறாங்க, எப்படி வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. ஆச்சரியமாய் பார்த்த நாட்கள் உண்டு. அவ்வளோ நான் வாசிக்கும் போது நினைப்பேன், அவர் பிரசங்கம் பண்ணி ஒருத்தர் தூங்கி விழுந்து செத்தே போயிட்டான். அந்த அளவுக்கு அவ்வளோ நேரம் அவர் பேசி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாருன்னு கூட பைபிள்ல இருக்கு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படிப்பா அந்த வார்த்தை வரும்? ஆண்டவர் நடத்தி காண்பிக்கிறார்ல. அவருடைய மகிமைக்குள்ள, அவருடைய வல்லமைக்குள்ள, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போயிட்டோம்னா நம்ம இல்ல. இல்ல, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள்ட்ட இருந்து பேசுறாரு. ஆமே, அப்படி வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்கு. இங்க பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்த இந்த சப்பான் என்ன பண்றான், அந்த வார்த்தையை அவனை ரிசீவ் பண்றத ஆவியானவர் பவுலுக்கு உணர்த்துறாரு. அங்க பாரு, இத்தனை மக்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உன்னுடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒருத்தர் ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கான் பாரு, சப்பானியா. இல்ல, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அவன் அந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டான். நான் போய் கிரியை செஞ்சிட்டு இருக்கேன், நீ அவனை சுகப்படுத்துன்னு ஆவியானவர் சொல்ற. வசனம் சொல்லுது, பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில். ஹல்லேலூயா. எத்தனை வியாதியஸ்தர்கள் அங்க உட்கார்ந்துருப்பாங்க, யோசித்து பாருங்க. எத்தனை ஜனங்கள் உட்கார்ந்துருப்பாங்க, எத்தனை பேர் வேதனையோடு, தேவைகளோடு, பிரச்சனையோடு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா அத்தனை ஆயிரம் மக்கள் நடுவுல அங்க ஒருத்தன் உட்கார்ந்து அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தோடு அவன் அந்த வார்த்தையை கேட்கிறான். ஆர்வமா கேட்கிறான். அப்பா இந்த விசுவாசத்தை எனக்கு கொடுங்கப்பா, எனக்கு சுகம் கொடுங்கப்பான்னு சொல்லி அவன் உள்ளத்துல அழுதுட்டு கேட்கிறான். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும்ல, இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன்ல அவரு பார்த்துட்டே இருக்கார்ல. அவனை இங்க பவுலுக்கு சொல்றாரு, எங்க ஒரு மூலையில பவுல் அங்க இருக்கிறாரு, இவன் எங்கேயோ உட்கார்ந்துருக்கான். போய் பார்த்து நீ எழுந்து கால் ஒன்றி நிமிர்ந்து நில். ஆமே, உடனே அவன் குதித்து எழுந்து நடக்கிறான். அன்றைக்கு நடந்த அற்புதம் இன்னைக்கும் நடக்கணும். நடக்கணும்னா அப்ப ஏற்பட்ட விசுவாசம் வேணும். வார்த்தைகளை கேட்டுட்டு இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு போறேன் என்னமோ சொல்றாங்க, ஓகே, கேட்டுக்கலாம். அப்படி அல்ல. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம், ஒவ்வொரு வார்த்தையும் நித்தியம், ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. எத்தனை பாக்கியம் நம்மளுக்கு. தேவன் பேசின வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம்னா, நம்மளுக்கு தகுதி இல்லாத நம்ம தியானிக்கிறோம்னா, நம்மள ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களாய் வைத்திருக்கிறார். அதனாலதானே விசுவாசிகள்னு பேரை கொடுத்தே வச்சிருக்கிறாரு. அந்த பேருக்கு நம்ம வந்து உடையவர்களாய் நம்ம வாழ்றோமா? வெறும் பேரு மட்டும்தான் இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில அந்த செயலே இல்லைன்னா எப்படி நம்ம ஆண்டவர் நம்மளை அங்கீகரிப்பார்? யோசித்து பாருங்க. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருந்தாதான் தேவனுடைய கிரியை நடக்கும், அற்புதம் நடக்கும். வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். சோ அவிசுவாசம் அற்புதம் செய்யாது. மரியாளின் மகனாய் பாத்தீங்கன்னா அற்புதம் நடக்காது. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய விசுவாசம் மாய்மாலமானதா இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலிருந்து பிறக்கும் அன்பும் நல்மனசாட்சியும் மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசம்னா நம்மளுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் இல்ல, மாய்மாலமான விசுவாசம். அப்பேற்பட்ட விசுவாசம் இருக்கு அப்படின்னா அங்க அற்புதம் நடக்காது. தேவன் வெறுக்கிற விசுவாசம் என்ன தெரியுமா? இந்த மாய்மாலமான, ஆண்டவரையே ஏமாத்துறோம் நினைச்சிட்டு பேசுற வார்த்தைகள். ஆமென். உதடுகளினால் என்ன என்கிட்ட அப்படியே ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி பேசுறாங்கப்பா, ஆண்டவரே சொல்றாருல. உதடுனால் இவங்க என்கிட்ட வர்றாங்க, ஆனா உள்ளமா இவங்க எங்க இருக்கு? தூரமா இருக்கு. இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா சர்ச்சில் எல்லாம் ரொம்ப பக்தி உள்ளவர்களை போல காண்பித்து, தேவன் என் கூட தான் இருக்கிறாரு, நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்னு சொல்லி அறிக்கை செய்வாங்க. அந்த விசுவாச அறிக்கையெல்லாம் வாயில வந்துட்டே இருக்கும், அப்படி போய மாதிரி மனப்பாடமா சொல்லிடுவாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய மேன்மையை குறித்தும் வல்லமை குறித்தும் நன்கு அறிந்தவர்கள் போல மற்றவர்களுக்கு சொல்ற காரியங்கள் எல்லாத்துலயும் சூப்பரா இருப்பாங்க. ஆனா அப்படி சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்துற மாதிரி இருப்பாங்க. ஆனா உள்ளான மனுஷன்ல அவ்விதமான மாற்றம், உண்மையான அர்ப்பணம் எதுவுமே இருக்காது. இந்த மாய்மால விசுவாசம் அவர்களுக்குள்ள இருக்கு. அவங்களுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். 1 யோவான் 1:6 வாசிக்கிறோம்ல, நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம்.
இது மெய்யான விசுவாசத்தை போலவே தோற்றம் அளித்து ஏமாற்றக்கூடிய ஒரு போலியான விசுவாசம் இருப்பதாக வேதம் நம்ம எச்சரிக்குது. ஆமே. கேஆர்சி ஆகட்டும், ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இல்லையா, யூதாஸ் ஆண்டவருடைய சீஷன், 3 வருஷம் கூட இருந்தவன். இவர்களும் ஆண்டவர் இன்னார் என்று விசுவாசித்தவங்க தான். ஆனா அந்த விசுவாசம் வேர்கொள்ளல. வீழ்ந்து போனார்கள் சொல்லி நம்மளுக்கு வேதம் அவர்களை குறித்து நம்மளுக்கு எச்சரிப்பாய் பேசுதுல. எபிரேயர் 6 அதிகாரம் 4 இருந்து 6 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையை இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நீ ஆண்டுக்குள்ள வந்துட்டு ஞானஸ்தானம் வாங்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் இந்த விசுவாசத்தை மறுதலித்துட்டு கர்த்தரே இல்லன்ட்டே போறாங்கங்க. உண்மை ஊழியர்களுமே எத்தனை பேர் பின்மாற்றத்துக்கு போறாங்க தெரியுமா? விசுவாசிகள் பேர் இருக்கிறவங்க, கர்த்தரை அறிந்தவர்கள். ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு எனக்கு நன்மை செய்யல, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரல, நாங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம், எங்களுடைய காரியங்கள் இன்னும் எந்த மாற்றமே இல்லை, இவரை வணங்கி என்ன பிரயோஜனம்? நாங்க ஆரம்ப நாட்கள்ல பழைய நாட்கள்ல வாழ்ந்த தெய்வத்தையே நாங்க வணங்கியிருந்தோம், அப்ப கூட நாங்க சந்தோஷமா இருந்தோம். இங்க பாருங்க பெரிய பிரச்சனை வருது, பாடு வருது, துக்கம் வருது, இது யாருங்க நம்ம வணங்குவா? இல்ல யாரோ சொன்னாங்க, நாங்க ஏற்றுக்கொண்டேன், எல்லாம் பண்ணேன். மாய்மாலமான விசுவாசம் இல்ல. உலக தேவைகளுக்காக கர்த்தரை தேடி வருவது அது நிலைக்காது. இல்ல, மனுஷனுடைய ஞானத்துல வந்தோம்னா அது நிலைக்காது. அவன் மனுஷனுடைய பலத்துல வந்தோம்னா நிலைக்காது, கீழே விழுந்து விடுவோம். அது திரும்ப புதுப்பிக்கிறது கூடாத காரியம்ட்டார் ஆண்டவர். வெறுக்கிற காரியம், அருவருக்கிற காரியம். அதனாலதான் தீமோத்தேயு சொல்லுவாரு 2 தீமோத்தேயு 3:5, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகிருன்ட்டாரு நம்மள. ஆமே. ஏன்னா கடைசி காலங்கள்ல கொடிய காலம் வரும். மனுஷர்கள் தற்பிரியராய், பணப்பிரியராய், சுவாவ அன்பில்லாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்களே சில பேர் தேவ பக்தியின் வேஷத்தை உலக காரியத்துக்காக ஆண்டவரை ஏமாற்றுகிற விசுவாசத்தோடு பக்தியின் வேஷத்தை தரித்து இருப்பாங்க, அதன் பலனை மறுதலிக்கிறவர்களா இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலக வேத நம்மை எச்சரிக்கிறது. ஏன்னா அவிசுவாசிகளோடு நம்ம உறவு வைத்து கொண்டோம் என்றால் நம்மளுடைய விசுவாசமும் பாதிக்கப்படும். அதனாலதான் தேவ பிள்ளைகளோடு அதுவும் எச்சரிப்பாய், யாரு யாரு ஆண்டவர் அனுமதிக்கிறாரோ, இவர்கள் விசுவாசத்துல பலம் உள்ளவர்கள், இவர்களோடு கூட அப்படித்தான் பார்த்து பார்த்து ஆண்டவர் அப்போ சில நாட்கள்ல ஒண்ணு சேர்த்தார். அதனாலதான் மிகப்பெரிய எழுப்புதல் அங்க வந்தது. தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் வைக்கும் போதுதான் நம்ம விசுவாசத்துல ஆண்டவர் விரும்புகிறது நம்மள்ட்ட விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். இந்த கடைசி நாட்கள்ல அதற்காக நம்ம ஜெபிக்கணும், அனுதினமும் ஜெபிக்கணும். இந்த விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்குள்ள ஒட்டி இருக்கிற அந்த அவிசுவாசத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த விசுவாசம் இருந்தால்தான் நம்ம வாழ முடியும். ஏன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ இந்த சத்தியத்தை சாத்தானும் நன்கு அறிந்திருக்கிறான். அதனாலதான் சுவிசேஷத்தின் ஒளி விசுவாசிகளுக்கு பிரகாசமா இராதபடிக்கு பிசாசானவன் அவங்களுடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கான். ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை அவனும் அறிந்தபடினால ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ள விடாமல் இரவும் பகலும் அவன் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்றான். இந்த சாட்டனிக் வர்ஷிப்ல சொல்லுவாங்க, அங்கேயும் ஃபாஸ்டிங் நடக்குது, அங்கேயும் யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அது விசுவாசிகள் பேர்லாம் எடுப்பான்னு சொல்றான். அந்த லிஸ்ட் எடுக்கிறாங்க, இல்ல நம்ம பேரு இருக்கு. அவங்களதான் டிஸ்டர்ப் பண்ணணும், அவங்களதான் அவங்க விசுவாசத்துல குறைய பண்ணணும். அவனுக்கு வேற எந்த காரியமும் பண்ண வேண்டாம். விசுவாசத்துல ஒரு ஷேக் பண்ணி விட்டுட்டு போயிட்டா போதும் நம்மளுக்கு. அடுத்து ஆட்டோமேட்டிக்கா சரிஞ்சு விழுந்துருவாங்க. ஒருத்தர் விழுந்தாங்கன்னா லைன் எல்லாம் விழுந்துருவாங்க. அது அவனுக்கு அவனுடைய ட்ரிக். அதனாலதான் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றான், நைட் அண்ட் டே தூங்காம. நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று கூறி கிறிஸ்துவை போல வாழாமல் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து வாழ்பவனதான் பிசாசு அதிகமாய் விரும்புறான். கிறிஸ்து நம்மில் இல்லை என்றால் நம்மிடத்தில் இருக்கும் விசுவாசம் போலியானது. மாயமற்ற விசுவாசம் இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து நம்மில் ஜீவிக்கிறவராய் இருந்து கிறிஸ்துவின் கிரியைகள் நம்மில் அனுதினமும் வெளிப்பட வேண்டும். ஆண்டவர்கிட்ட இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் அன்பு, பொறுமை, தாழ்மை, இரக்கம், கீழ்ப்படிதல், தயவு, மன்னிக்கிறது. ஆமென். சோ இது எல்லாமே நம்மள்ட்ட இருந்து வெளிப்படும். அவர் நமக்குள்ள இருக்கிறார் என்றால், நான் எப்பவுமே சொல்ற வார்த்தை, நம்ம கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்கென்று, கிறிஸ்துவுக்குள் வாழ பழகி கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய நாட்கள்ல ரொம்ப அழுத்தமாய் ஆவியான நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
அது மட்டும் இல்ல, 1 தெசலோனிக்கேயர் 2:13 சொல்லப்படுது, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை, கவனமா கேளுங்களேன், நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல், நான் சொல்றேன், சிஸ்டர் சொல்றாங்க, இது மனுஷ வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்னு பவுல் சொல்றார். ஆமென். ஆண்டவர் அப்படிதான் சொல்றார். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வார்த்தை வருது பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையிலும் சரி, மதியமும் சரி, நைட்டும் சரி, ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து நம்மளுக்கு உற்சாகப்படுத்துறாரு. எதுக்காக? இன்னும் நம்ம விசுவாசத்துல அதிகமானும், தேவன் விரும்புற விசுவாசம் நம்மளுக்கு வரணும், நம்மளுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும்னு தான் வார்த்தைகள் நம்மளுக்கு போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்ம எப்படி கேட்கிறோம்? சிஸ்டர் பேசுனாங்க, பிரதர் பேசுனாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, அப்படி அல்ல. அப்படி அல்ல. மனுஷன் பேசுற விதமாய் நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இல்ல, கர்த்தர் சொன்னாரு. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு அவர்கள் மூலமா இன்னைக்கு வெளிப்பட்டது. கர்த்தர் தாங்க பேசினாரு. ஆவியானவர் தாங்க இன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆவியானவர் தாங்க இன்னைக்கு நம்மளுக்கு அழகாய் வார்த்தைகளை கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்துறாரு. இது மனுஷர்களை மையப்படுத்துகிற காரியம் அல்ல. நீங்க சூப்பரா சொன்னீங்க, சூப்பரா பண்ணீங்க. நோ, இது கர்த்தருடைய வார்த்தை. இது கர்த்தருடைய வார்த்தை. ஆவியானவர் அவர்களை கருவியாய் கொண்டு பேசுகிற வார்த்தை. இதை நம்ம ஆவியானவர் பேசுறான்னு தான் எடுத்துக்கொண்டுமே தவிர, மனுஷங்க சொன்னாங்க, அந்த பாஸ்டர் சொன்னாங்க, இந்த ஊழியக்காரர் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அல்ல. அவர்கள் மூலமாய் கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார் என்று கர்த்தரை தான் பிரதானப்படுத்தணும், கர்த்தரை தான் மகிமைப்படுத்தணும். மனுஷர்களுக்கு எந்த மகிமையும் கிடையாது, பெருமை பாராட்டுங்க ஒன்றுமே கிடையாது. அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்யும். அல்லேலூயா. தேவ சத்தமாய் கேட்கணும். ஏன்னா ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். விசுவாசத்தோடு கேட்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க. கடைசியா கடைசியா லூக்கால 8ஆம் அதிகாரம் நம்மளுக்கு சம்பவம் தெரியும். அவங்க பயங்கரமான ஒரு பிரச்சனையில மாட்டிட்டாங்க. பயங்கர புயல் கொந்தளிப்பு. ஆண்டவர் நிதிரையா இருக்கிறாரு. அல்ல, அவர்களை நோக்கி எல்லாம் கத்துறாங்க, ஆண்டவரே, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை காப்பாற்றுங்க, உங்களுக்கு கவலை இல்லையா? அழுகுறாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் எங்க போச்சு? அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்படுறீங்க? ஆண்டவர் கேட்கிறார்ல. உடனே உங்க ஆச்சரியப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, இவர் யாரோ, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுறாரே, அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர், ஒருத்தன் கூட, இப்ப இவர்தான்ப்பா கர்த்தரு, இவர்தான்ப்பா நம்மளை படைத்தவரு, நமக்காக இறங்கி வந்தவர்னு சீஷர்களை ஒருத்தன் கூட சொல்லலைங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இதை வாசிக்கும் பொழுது. இவர் யாருப்பா அவரு? இவர் யாரு? இவர் பேசினா, இவர் சொன்னா எல்லாமே கீழ்ப்படியுதே, இயற்கையே கீழ்ப்படியுதே. அப்ப இவ்வளவு நாள் கூட நடந்து வந்தவர் யாருன்னு தெரியாமையே அவங்க எல்லாம் வந்தாங்க. யாருன்னு தெரியாமையே இல்ல, படகை விட்டு, வலைய விட்டு, மீனை விட்டு, தகப்பனை விட்டு, தாயை விட்டு, குடும்பத்தை விட்டு ஆண்டவர் பின்னாடி வந்தாங்க. யோசித்து பாருங்க. இவர் யாரோ? இவர்கள் ஆண்டவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள முடியாம இருந்திருக்கிறாங்கல்ல. அவரால் எல்லாம் கூடும்ன்றது தெரியல. எப்படி கூப்பிடுறாங்க? ஐயரே, ஐயரேனா போதகரே, போதிக்கிறவரே. இவர் யாரோ? இவர் யாரோ? இவர் யாரோ இல்லைங்க. இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இவர்தான் உலக இரட்சகர். இவர்தான் உன்னதமான தேவனுடைய குமாரன். இவர்தான் மீட்பர். இவர்தான் பரிகாரி. இவர்தான் அதிசயமானவர். இவர்தான் சமாதான பிரபு. இவர்தான் ராஜாதி ராஜா. சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்கிற தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், அந்த சராசரங்களை வார்த்தையினால உண்டாக்கினவர், நம்மையும் உண்டாக்கினவர், நம்மோடு கூட இருப்பவர், வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர், வாழ வைப்பவர், நம்மளை போஷிப்பவர், நம்மளை உருவாக்குபவர், உருவாக்கி பயன்படுத்துபவர், பயன்படுத்தி மகிமைப்படுத்துபவர். ஹல்லேலூயா. என் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு அவரை நம்பி விசுவாசிக்கும் போதுதான் அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்வோமா? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனை பண்ணீங்க. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு அதிசயங்கள். செங்கடலை பிளந்த தேவன், யோர்தானை பிளந்த தேவன், எல்லாம் வானத்திலிருந்து அக்கினி இறக்கின தேவன், 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீனை பகிர்ந்து கொடுத்த தேவன்,
அத்தனை அற்புதம், அத்தனை அற்புதம் செய்த தேவனுக்கு என் குடும்பத்துல இருக்கிற இந்த சின்ன பிரச்சனையை மாற்ற முடியாதா? என் குடும்பத்துல இருக்கிற இந்த சின்ன தேவையை அவர் சந்திக்க முடியாதா? இல்ல, அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன் அவர் கை குறுகி போகலையே. அற்புதமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே. அநேகர் அவரை இறை தூதன் என்றோ, தேவனுடைய இவரும் வெறும் தீர்க்கதரிசி என்றோ, மரியாளின் மகன் என்றோ, இவர் வெறும் போதகர் தான் என்றோ, ரபி என்றோ, தச்சனுடைய மகன் என்றோ, ஒரு தச்சன் என்றோ, ஒரு தேவ மனுஷன் என்றோ, இவர் யாரோ என்று பார்ப்பவர்களுக்கும் புரிதல் உள்ளவர்களுக்கும் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது என்று ஆவியானவர் பேசுறார். எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஆமென். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நீத்திய ஜீவன் என்று யோவான் சொல்றார் 17:3. அவரை அறிந்து கொள்ளணும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ள கண்கள் திறக்கப்படணும். விசுவாச கண்கள் திறக்கப்படணும். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அவர். யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர். ஹalleluya. 10,000ங்களில் சிறந்தவர். 7 குத்து விளக்குகள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் நம்ம மத்தியிலும் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ ஞானி. ஹalleluya, ஹalleluya. அப்பேற்பட்ட தேவனாகிய கர்த்தரை கொண்டிருக்கிற நம்ம அவரை புரிந்து கொள்ளும் போதுதான் சொல்ல முடியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. என் தகப்பன் ஆண்டவரை அற்புதமாய் இந்த காலை வேளையில எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது தெளிவாய் என் ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், அறிந்திருக்கிறேன். இனி என்னுடைய ஜெபம் மாறும் ஆண்டவரே, என்னுடைய சிந்தை மாறும் ஆண்டவரே, எங்களுடைய செயல்கள் எல்லாம் மாறும். நாங்கள் கிரியையில காண்பிக்க ஆரம்பிப்போம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். என் தகப்பன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள வர்த்திக்க பண்ணுங்கப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் விசுவாசத்துல நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அற்புதங்கள் அடையாளங்கள் எங்கள் குடும்பத்துல நடக்கட்டும். இது நடக்காது, இது எப்படி ஆகும் என்று நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்தி நிறைவேற்றி எங்களை ஆச்சரியப்படுத்துங்கப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.